ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 189வது திருநாமம் நாம ஹயக்ரீவாய நமஹா. ஹயக்ரீவருக்கு நமஸ்காரம். ஹயக்ரீவ கழுத்துக்கு மேலே குதிரையினுடைய முகத்தை உடையவர். ஹயக்ரீவருங்கிற விஷ்ணுமூர்த்தியாக இருக்கிறவர். மகாவிஷ்ணுவனுடைய குருமூர்த்த ஸ்வரூபம் ஹயக்ரீவர். பரமேஸ்வருடைய குருமூர்த்தமானது தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு குருமூர்த்தமாக ஒன்று உண்டுன்னா அது ஹயக்ரீவ மூர்த்தி. லலிதாதேவி கிட்டேருந்து ஸ்ரீவித்யோபாசனை நேரடியாக அடைந்து அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணவர்னு மார்க்கண்டேய புராணமானது தெரிவிக்கிறது. அவர் எப்பவும் கையில் ஜபமாலையும் ஞான முத்திரையும் தரித்தவராக இருக்கார். அக்ஷமாலா ஞானமுத்ரா யுக்த ஹஸ்தாய நமஹா அப்படின்னு இருக்குது. சகல உபனிஷத்துகளையும் தெரிஞ்சவராக இருக்கார். இந்த ஹயக்ரீவ அஷ்டோத்திரமானது தெரிவிக்கிறது. வேதாந்த போதகராகவும் இருக்கார். இது ஹயக்ரீவ சஹஸ்ரநாமமானது சொல்கிறது. மகாவிஷ்ணுவானவர் ஒரு சமயத்தில் கையில் ஷார்ங்கம்ங்கிற தன்னுடைய வில்லை ஏந்தி தேவாசுரர்களுடைய போருக்கு தேவர்களுக்கு சகாயமாக இருந்து ரொம்ப கலப்பான காரணத்தினால அந்த ஒரு யாகத்தையும் காப்பாற்றினார். அப்போது ரொம்ப கலப்பானதுனால தூங்கினார். அப்போ என்ன பண்ணிவிட்டார்னு கேட்டாக்கா, நானேற்றப்பட்டிருந்த அந்த வில்லினுடைய நுனியை தலைக்குள்ளே வச்சுண்டு நின்றுண்டே தூங்கிட்டார். அப்போது தேவதைகள் அவரை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணினார்கள். என்ன பண்ணி பார்த்து எப்படி அவரை எழுப்புறதுன்னு முயற்சி பண்ணி கடைசியில் கரையான் பூச்சிகள் கிட்ட நீங்கள் போய் இந்த மாதிரி மகாவிஷ்ணுவனுடையதான நாண ஓரத்தில் அரிச்சுடுங்கோ, அவர் எழுந்திரிச்சுடுவார். இதில் அப்படி நீங்கள் பண்ணினேடானா உங்களுக்கு நாங்கள்லாம் யாகத்தில் அவிர்பாகம் வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லி கரையான் கிட்டக்க சொன்னார்கள். கரையானும் போய் அதை அரிக்க பெரிய சப்தத்தோடு அந்த நாணானது அருந்தது. அந்த வில் மிகுந்த சக்தியோடு நிமிர்ந்த காரணத்தினால நிமிர்ந்த வேகத்தில் விஷ்ணுவனுடைய தலையானது துண்டாகி வெகு தூரம் போய் விழுந்துடுத்து. அப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லா தேவதைகளும் ஸ்தம்பித்து நிற்கும்போது லலிதையான பரதேவத்தையினுடையதான கட்டளையின்படி ஒரு குதிரையினுடையதான தலையை பொருத்திடணும் அப்படின்னு அம்பாள் சொல்ல, அதை பொருத்தினதுனால அவருக்கு ஹயக்ரீவர் அப்படிங்கிறதான பேர் ஏற்பட்டது. கிரீவம்னா பொதுவாக கழுத்து. ஹயக்ரீவம் குதிரை முகம், குதிரை கழுத்தை உடையவர். கழுத்து வரைக்கும் குதிரையினுடையதான பாகமுடையதனால மதுகையிடவர்ங்கிறதான அசுரர்களை அவர்கள் குதிரை முகத்தோடு இருந்தாவும் சொல்லப்படுறது. ஹயக்ரீவன்னே ஒரு அசுரன் இருந்ததாகவும் சொல்லப்படுறது புராணங்களில். அதை ஹயக்ரீவ ரூபியா மகாவிஷ்ணுவான வதம் செய்தாங்கிறதான ஒரு சரித்திரமும் இருக்குது. மதுகைடப மர்தனாய நமஹான்னு ஹயக்ரீவ சஹஸ்ரநாமம் 396வது நாமா தெரிவிக்கிறது. மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக அவதரித்து மதுகைடவர்களை கொன்று ஸ்வேதாஸ்வரிங்கிறதான வேதத்தை மீட்டதாக வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 17வது சர்க்கமானது தெரிவிக்கிறது. இதில் ஹயக்ரீவ பிரம்ம வித்யின்னு ஸ்ரீவித்யைக்கு பேர். ஆதாரம் சர்வ வித்யானாம் அப்படின்னு சொல்லி எல்லா வித்தியர்களுக்கும் ஆதாரமாக ஹயக்ரீவரை ஸ்துதிக்கிறதாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கல்விக்கடவுள் அப்படின்னு சொல்லி ஹயக்ரீவருக்கு ஒரு பெரிய பெருமையானது இருக்குது. இந்த ஹயக்ரீவ மூர்த்தியை பற்றி வேதங்களில் அதுவும் சந்தியாவந்தங்களில் ததிக்ராவிண்ணோங்கிற மந்திரமே சொல்கிறதாகவும், இன்னும் நிறைய இடங்களில் ஹயசிரஸ் ஞானத்திற்கு பெரிய உதாரணமாக இந்த ஹயசிரஸானது ஹயக்ரீவரை பற்றி சொல்லப்படுறதா இருக்குது. அதனால தான் பஞ்சமுக ஆஞ்சநேய மூர்த்தியில் 4 திக்குகளுக்கு 4 முகமும் இது எல்லாத்துக்கும் மேலே ஹயக்ரீவ முகமானது பிரகாசிக்கிறதாக இருக்குது. அப்படி இந்த ஹயக்ரீவ ரூபியாகவே இருக்கக்கூடியவர் சாஸ்தா ஞானமூர்த்தி. சபரிகிரியில் ஹயக்ரீவ ரூபியா ஞான ரூபியாக இருந்து எல்லாருக்கும் அனுகிரகத்தை பண்ணுறவர் அப்படிங்கிறதான அர்த்தமானது எல்லா தேவத்தை ரூபமாக சுவாமி இருக்கிறதா தான் இந்த சாஸ்திரநாமத்துடைய பெரிய பெருமையை தெரிவிக்கிறது. சாஸ்தாவுக்கு இருக்கிற பெரிய பெருமையும் அதுதான். அதனால் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பேதம் இல்லை இல்லையா? அதனால் ஹயக்ரீவ ரூபியான அம்மா, பிள்ளையும் ஹயக்ரீவ ரூபியாக எல்லாருக்கும் அனுகிரகத்தை பண்ணுறார் அப்படின்னு அந்த ஹயக்ரீவராகவே இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார்
கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.